சார் ஒரு இடம் வாங்க போகிறேன், பத்திரம் ஈசி ரெண்டுமே கரெக்டாக தான் இருக்குது, இடம் வாங்கலாமா அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாருங்க. பத்திரம் அப்புறம் வில்லங்க சான்றிதழ் இந்த ரெண்டுத்தை மட்டும் வச்சு ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கும்போது பின்னாடி ஏற்படுற பிரச்சனையை அவருக்கு எடுத்து சொன்னேன். முக்கியமாக பட்டால உரிமையாளர் பேர் இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர் பட்டா எப்படி சார் செக் பண்ணுறது அப்படின்னு என்கிட்ட கேட்டிருந்தாரு. அவருக்கு பட்டா எப்படி பார்க்கறது அப்படின்றத டீட்டெயில்டாக சொல்லியிருந்தேன். அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது கூடவே உட்பிரிவு பட்டாக்கு எவ்வளவு கட்டணம் செலுத்தணும், உட்பிரிவற்ற பட்டாவுக்கு எவ்வளவு கட்டணம் செலுத்தணும் அப்படின்றத எப்படி இணையதளத்தில் பார்க்கலாம் அப்படின்றதையும் பார்க்கலாங்க. ஏன்னா ஒரு சிலர் பட்டா அப்ளை பண்றதுக்கே 1000-2000 செலவு பண்றோம் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க. அவங்களும் தெரிஞ்சுக்க வேண்டியதுக்காக தான் இந்த பதிவு. நீங்க ஒரு நிலம் வாங்க போறீங்கன்னா நீங்க சரிபார்க்க வேண்டிய ஆவணங்கள் என்னென்ன, இது கூடவே தாய் பத்திரம், கிரைய பத்திரம், வில்லங்க சான்றிதழ் இப்படி பதிவுத்துறை சார்ந்த தகவல்களை எந்த இணையதளத்தில் போய் பார்க்கணும், பட்டா, சிட்டா, அடங்கல், எஃப்எம்பி இது போன்ற வருவாய்த்துறை ஆவணங்களை எந்த இணையதளத்தில் இலவசமா பெற முடியும், கூடவே பட்டா, சிட்டா, அடங்கல் இதுல ஏதாச்சும் தவறு இருந்தா அதை எந்த இணையதளம் மூலமா சரி செய்யணும், நீங்க வாங்க போற இடம் டிடிசிபி இல்ல சிஎம்டி நிலமா இருந்துச்சுன்னா அதை எப்படி ஆன்லைன்ல செக் பண்ணணும் அப்படின்னு டீடைல்டா இந்த வீடியோல பார்க்கலாம். கூடவே எந்தெந்த ஆவணங்களை எந்த வெப்சைட்ல பார்க்கணும் அப்படின்னு ஒரு டீடைல்டு பிடிஎஃப் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதை எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் நீங்க மிஸ் ஆகாம தெரிஞ்சுக்க முடியும். நீங்க பொதுவா ஒரு இடம் வாங்கும்போது பத்திரம், வில்லங்க சான்றிதழ் இது எல்லாத்தையுமே விற்கிற தரப்பு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஆனா பட்டாவை இன்னும் மாத்தல, எங்க அப்பா பேர்ல தான் இருக்குன்னு அப்படின்னு பழைய பட்டா கொடுக்குதாங்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்படி ஓனர் பேர்ல பட்டா இல்லாத பட்சத்துல அதை எப்படி சரி பார்க்கறது அப்படின்னு பார்க்கலாமா? உங்க போன்ல பிளே ஸ்டோர்ல போயிட்டு தமிழ் நிலம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் காட்டுற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா தமிழ் நிலம் ஆப் டவுன்லோட் ஆகிடும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறதால ஸ்ட்ரைட்டாக ஆப்புக்குள்ளே போகிறேங்க. தமிழ் நிலம் ஆப்போட முகப்பு பக்கம் இது தாங்க. இதில் சிட்டா எக்ஸ்ட்ராக்ட்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா சிட்டா எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்ற இடத்துல டீட்டெயில்ஸ் கேட்கும். அதாவது குறிப்பிட்ட மாவட்டம், தாலுக்கா, வில்லேஜ், நிலம் நத்தமா இல்லை கிராமப்புறமா அப்படின்ற டீட்டெயிலாம் கரெக்டாக கொடுத்துட்டு சர்வே நம்பரும் சப்டிவிஷன் நம்பரும் கொடுத்துட்டு கீழே கொடுத்துருக்க கேப்சாவை நம்ம கிளிக் பண்ணி செக் டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி குறிப்பிட்ட பட்டா யார் பேரில் இருக்குது அப்படின்ற டீட்டெயில் காட்டும். நீங்கள் பிடிஎஃப்க்கு ஓகே கொடுத்தீங்கன்னா குறிப்பிட்ட பட்டாவோட முழு விவரம் இப்படி தாங்க உங்கள் ஸ்க்ரீனில் வரும். இப்போ இந்த பட்டாவை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை வழங்கியிருக்காங்க. இது ஒரு நத்தம் பட்டா. மாவட்டம், வட்டம், வருவாய் கிராமம், அப்புறம் பட்டா எண் இது எல்லாமே தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கா. இப்போ இந்த இடத்துல உரிமையாளர் பெயர் கொடுத்துருக்கு, அவங்களோட கணவர் பெயர் முன்னாடி கொடுத்துருக்கு. அடுத்து நத்தம் புலையன் என்ற இடத்துல அவங்களோட சர்வே நம்பரும் உட்பிரிவு எண்ணில் இப்போ இருக்க உட்பிரிவு எண்ணும் கொடுக்கப்பட்டிருக்கு. பழைய புலையன்னு கொடுத்து ஓல்டு சர்வே நம்பரை கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி ஓல்டு சர்வே நம்பர் கொடுக்கப்பட்டிருக்க மூலயமா பழைய எஸ்எல்ஆரோ யூடிஆரோ நீங்கள் செக் பண்ணும்போது இந்த சர்வே நம்பரை யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் மனையோட வகைப்பாடு ராயத்து வரி மனைன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அதோட பரப்பளவு ஹெக்டேர் சைஸில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி குறிப்பிட்ட பட்டா விண்ணப்பம் என்னைக்கு கொடுக்கப்பட்டதோ அந்த தேதியும் அதோட குறிப்பும் கொடுக்கப்பட்டிருக்குங்க. குறிப்பிட்ட பட்டா தாசில்தாரால் என்னைக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்ற டேட்டும் டைமும் இதில் கன்ஃபார்மாக கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு நிலம் வாங்க போகிறீங்கன்னா பட்டாவை தமிழ் நிலம் ஆப் மூலயமா நீங்கள் ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இப்படி பட்டாவை பார்த்த பிறகு சிட்டா, அடங்கல், எஃப்எம்பி இது எல்லாத்தையுமே தனித்தனியாக போய் டவுன்லோட் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. ஆனால் இப்போ நம்ம அரசாங்கம் சிட்டா, அடங்கல், எஃப்எம்பி இது எல்லாத்தையுமே ஒரே ஆப்ஷனில் பார்க்குற மாதிரி உருவாக்கியிருக்காங்க. அதாவது ஒருங்கிணைந்த நில ஆவணம் அப்படின்ற ஆப்ஷனை வெப்சைட்டில் உருவாக்கியிருக்காங்க. இது மூலமாக உங்கள் நேர விரயமும் வீண் அலைச்சலும் இந்த ரெண்டுமே இல்லாமல் ஒரு நிலம் சம்பந்தமான அனைத்து வருவாய் ஆவணங்களையும் சுலபமாக எப்படி பார்க்கறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஒருங்கிணைந்த நில ஆவணத்தை நீங்கள் பார்க்கணுன்னா உங்கள் ஃபோனில் கூகுள் குரோம் போயிடுங்க. கூகுள் குரோமில் போயிட்டு eservices.tn.gov.in இந்த வெப்சைட்டை டைப் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜில் காட்டுற இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் இ-சர்வீசஸோட முகப்பு பக்கங்க. இப்போ இந்த வெப்சைட்டோட ஃபஸ்ட்டு பேஜிலேயே எங்கிருந்தும் எந்நேரத்திலும் இணைய வழி சேவைகள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் வீட்டில் இல்லை ஆஃபீஸில் எங்கே இருந்தாலும் எந்த டைமில் இருந்தாலும் சரி இந்த வெப்சைட்டில் போயிட்டு செக் பண்ண முடியும் அப்படின்றத அவங்களே முகப்பு பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த வெப்சைட்லேயே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒருங்கிணைந்த நில ஆவணம், பட்டா மாறுதல், பட்டா விண்ணப்பிக்க, பட்டா, சிட்டா, புலப்பட விவரங்கள் பார்வையிடல், பதிவேடு பார்வையிடல். இந்த மாதிரி ஒரு வருவாய் கிராமத்தில் விஓ ஆஃபீஸில் மெயின்டைன் பண்ணுற எல்லா ரெக்கார்ட்ஸும் இந்த இணையதளம் மூலயமாவே நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். அப்படியே டவுன்லோடும் பண்ணிக்க முடியும்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது பக்கத்திலேயே தொடர்புடைய இணைப்புகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, இதை பாருங்கள். இதில் வருவாய்த்துறையில் வெளியிடப்படும் சுற்றறிக்கை, அந்த சுற்றறிக்கையில் திருத்தம் கொண்டு வந்தாங்கன்னா அந்த திருத்தத்தோட பரிமாற்றம், அதே மாதிரி பட்டா மாற்றம் செய்ய சொல்லி
விண்ணப்பம் கொடுத்துருந்தீங்கன்னா அதுக்கான கட்டணம் எவ்வளவு அப்படின்றதையும் நம்ம இங்கேயே தெரிஞ்சுக்க முடியும். நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறது ஒருங்கிணைந்த நில ஆவணம். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கொடுக்கப்பட்டிருக்க ஆப்ஷன் எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக கிளிக் பண்ணிக்கணும். மாவட்டத்தில் உங்களோட மாவட்டம், அப்புறம் வட்டத்தில் குறிப்பிட்ட வட்டம், அப்புறம் கிராமத்தில் உங்களோட கிராமம் என்னவோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு புல எண், அதாவது சர்வே நம்பர், அப்புறம் உட்பிரிவு எண், இந்த ரெண்டுத்தையும் சரியாக பதிவு பண்ணிவிட்டு சமர்ப்பிக்க அப்படின்னு கொடுக்கணும். நான் இப்போ ஜென்ரலாக ஒரு டீட்டெயில்டாக கொடுக்குறேங்க. இப்போ ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஒருங்கிணைந்த நில ஆவணம் கிடச்சிரும். அதாவது ஆப்பதிவேடு, சிட்டா, புலப்படம், இந்த மூன்றுமே ஒரே இடத்துல உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஈஸியாக நீங்கள் லேண்ட் வாங்கினாலும் சரி, இல்லை வாங்கின பிறகும் சரி, உங்கள் பேருக்கு சரியாக மாறி இருக்கா அப்படின்றத இது மூலயமா நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி குறிப்பிட்ட பட்டா மாற்றம் எந்த அரசாணையின் அடிப்படையில் செய்யப்பட்டிருக்கு அப்படின்றத இந்த ஒருங்கிணைந்த நில ஆவணத்திலேயே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? இந்த ஒருங்கிணைந்த நில ஆவணத்தில் மாவட்டம், வட்டம், வருவாய் கிராமம் இதெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் புல எண், அதாவது சர்வே எண், உட்பிரிவு எண், சப்டிவிஷன் நம்பர், இந்த ரெண்டும் சரியாக கொடுத்துருந்தீங்கன்னா அதையும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பழைய புல எண்ணு கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது கரண்ட் சர்வே நம்பர், இதுக்கு முன்னாடி என்ன சர்வே நம்பராக இருந்துச்சு அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. இப்படி பழைய சர்வே நம்பர் உங்களுக்கு தெரியும் பட்சத்தில் நீங்கள் வாங்க போகிற இடத்துக்கு முந்தைய ஆவணமான யூடிஆர், எஸ்எல்ஆர் போன்ற ஆவணங்களை சுலபமாக தேடி இருக்க முடியும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதன் மூலமாக குறிப்பிட்ட ஆவணம் முறையாக தான் மாற்றப்பட்டிருக்கா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இதனால் நிலம் வாங்கும்போது எந்தவித பிரச்சனையும் இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் சுலபமாகவே தெரிஞ்சுக்க முடியுங்க. அதன் பிறகு குறிப்பிட்ட மனை என்ன வகைப்பாடு அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கோம். அதுக்கு பிறகு மண்ணோட வளம், தீர்வை, பரப்பு ஹெக்டேர்ஸில் கொடுத்துருப்பாங்க, மொத்த தீர்வு எவ்வளோ, பட்டா எண் என்ன, யார் பேருக்கு பட்டா மாறி இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற எல்லாமே ஒருங்கிணைந்த ஆவணமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கோம். கீழே சிட்டாவில் முதல்லையே பட்டா எண் கொடுக்கப்பட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பட்டாவோட உரிமையாளர் பெயர், அவங்களோட தந்தை அல்லது கணவரோட பெயர் கொடுக்கப்பட்டிருக்கும். இதே போல் புலப்படம், அதாவது குறிப்பிட்ட இடத்தோட எஃப்எம்பியை தெளிவாக கொடுத்துருக்காங்க. இப்படி ஆப்பதிவேடு, சிட்டா, புலப்படம், இது கூடவே பட்டா எண், இது எல்லாமே ஒரே இடத்துல கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் ஒரு நிலம் வாங்க போகிறீங்க, இல்லைன்னா ஏற்கனவே ஒரு நிலத்தை வாங்கி பட்டா மாற்றம் செஞ்சிட்டிங்க அப்படின்னா அதன் பிறகு இந்த ஒருங்கிணைந்த நில ஆவணம் உள்ளே போய் நீங்கள் செக் பண்ணும் பட்சத்தில் உங்களோட பெயர், நிலத்தோட வகை, அளவு, வரைபடம் இது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஒரே இடத்துல நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணியும் வச்சுக்கலாங்க. இப்படி இந்த ஒருங்கிணைந்த ஆவணத்தில் ஏதாவது தவறு இருக்கும் பட்சத்தில் குறிப்பிட்ட வருவாய்த்துறையை நாடி நீங்கள் அதை சரி செய்ய முடியும் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட மாதிரி நீங்கள் ஒரு நிலம் வாங்க போகிறீங்க அப்படின்னா பத்திரம், வில்லங்க சான்றிதழ் இந்த ரெண்டுத்தை மட்டும் வாங்கி அதில் இருக்க சர்வே நம்பரை போட்டு நீங்கள் பட்டா, சிட்டா, அடங்கல், புலப்படம் இது எல்லாமே குறிப்பிட்ட ஓனர் பேரில் தான் இருக்கா அப்படின்றத நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கணும். இல்லைனா பத்திரம், வில்லங்க சான்றிதழ் ஓனர் பேரில் இருந்து பட்டா வேறொரு நபர் பேரில் இருந்தா, இல்லைனா சிட்டா வேறொரு நபர் பேரில் இருந்தா அந்த நிலத்தோட அனுபவத்தை அவங்க தடுக்க நிறையவே வாய்ப்பு இருக்குங்க. இந்த மாதிரி வழக்குகள் தான் இப்போ நிறைய நடந்துட்டு இருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு நிலத்தோட தாய் பத்திரம், அசல் பத்திரம், வில்லங்கச் சான்றிதழ், பத்திரப்பதிவுக்கான செலவு, அரசாங்க வழிகாட்டுதல் மதிப்பு என்ன, சந்தை மதிப்பு என்ன, இப்படி பத்திரப்பதிவு சம்பந்தமான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்க பயன்படுத்துற இணைய முகவரி, அதே மாதிரி வருவாய் ஆவணங்களான பட்டா, சிட்டா, அடங்கல், எஃப்எம்பி, பட்டா மாறுதல், ஒருங்கிணைந்த நில ஆவணம், அரசு புறம்போக்கு நிலம் இது எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு பயன்படுத்துற இணையதள முகவரி, அதே மாதிரி நீங்க வாங்க போற இடம் டிடிசிபி இல்லைன்னா சிஎம்டி நிலமா இருந்துச்சுன்னா அதை போய் சரி பார்க்குற இணையதள முகவரி, மேலும் உங்க நிலத்துக்கு எந்த ஒரு தகவலும் தெரியாது, சர்வே நம்பர் கூட தெரியாது அப்படின்ற பட்சத்துல அதை நீங்க எந்த இணையதளத்துல போய் பார்க்கணும் அப்படின்ற முழு தகவல்களை அடங்கிய ஒரு PDF நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக கிரியேட் பண்ணியிருக்கேன். கமெண்ட்ல PDF டைப் பண்ணுங்க, நானே உங்களுக்கு எந்தெந்த ஆவணங்களை எந்தெந்த வெப்சைட்ல பார்க்கணும் அப்படின்ற PDF அனுப்பி வைக்கிறேன். இனிமே அரசு வருவாய் ஆவணங்களை நீங்க பதிவிறக்கம் செய்யவோ இல்லைன்னா சரிபார்க்கவோ எந்த ஒரு நபருக்கும் பணம் கொடுக்கணும் அப்படின்ற கட்டாயம் இல்லை அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இந்த மாதிரி லீகல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் புரிஞ்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க. லைக் பண்ண உடனே பக்கத்தில் ஹைப் பண்ற ஆப்ஷன் காட்டினா அதை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி யாருக்கெல்லாம் இந்த வீடியோ தேவைப்படுமோ அவங்களுக்கு யூடியூபே சஜஸ்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி லீகல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற வீடியோ இல்லை ஆல்ரெடி இருக்க வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.